கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை சங்கீதம் 124:7. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெறித்தது, நாம் தப்பினோம். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலான்னு அலையிறான்ட்டு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால நம்ம எப்படி வீழ்த்தலாம், இந்த உலக பிரகார வாழ்க்கையில் நம்மளை பிடிச்சி இழுத்து போடலாம், நம்முடைய சிந்தனையை சிதறடிக்கலாம், கர்த்தருக்குள்ளே நம்ம போக விடாமல் எப்படி தடுக்கலான்னு சொல்லி பிசாசானவன் வேடனை போல் நம்மளுக்கு வலை விரிப்பான். ஒரு வேடன் குருவிக்கு வலை விரித்து அது மேலே நிறைய சாப்பாடு தூவி வச்சுருப்பாங்க. அப்போ குருவிக்கு இந்த சாப்பாடு தான் கண்ணுக்கு தெரியும், வலை உள்ளே மாட்டியிருக்க வலை தெரியாது. ஏன்னா வலையை மறைச்சி தான் அந்த சாப்பாடை தூவி வச்சுருப்பான். அப்போ அந்த தானியத்தை சாப்பிட்றதுக்காக குருவி போய் சாப்பிடும்போது வலையில் மாட்டிக்கும். அதே போல தான் சத்துருவானவன் நம்மளை ஆண்டவருக்குள்ளே வளர விடாமல் இருக்கிறதுக்காக இந்த உலக பிரகார ஆசைகளை நம்மளுக்கு காட்டுவான். இப்போ நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது நாமளுமே இந்த மொபைலை எடுத்து கையில் வச்சிட்டோன்னா ஒரு இது தான் பார்ப்போம்னு நினைப்போம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சமையல் நம்ம செய்கிறோமோ இல்லையோ அந்த சமையல் குறிப்பை பார்ப்போம். அடுத்து பார்த்தா நம்மளுக்கு அதை ஆசை தூண்டுறபடி நம்முடைய மொபைலில் நிறைய சமையல் குறிப்புகளாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அப்படியே அதில் லைட்டு போயிடுவோம். இப்படி தான் கர்த்தருக்குள்ளே இருக்கிற நேரத்தை நம்ம தடுக்கிறதுக்காக பிசாசானவன் நம்மளுக்கு வலை விரிப்பான். இதே போல் உலக இச்சைகள், நிறைய ஆசைகள், ஆடம்பர வாழ்க்கைகளெல்லாம் நம்ம கண்களுக்கு முன்னால் காட்டுவான். கர்த்தரையே சோதித்தவன் தான் அந்த பிசாசானவன். அதனால் நம்ம அதில் ஆசைப்பட்டு நம்ம விழுந்துட்டோன்னா வேடனுடைய வலையில் சிக்கின குருவி போல் நம்ம மாட்டிக்கொள்வோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவர் நாமத்தை உச்சரிக்கும்போது அந்த வலைகளெல்லாம் உடைத்து கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா நம்மளோட ஆத்துமாவை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த கண்ணியை கூட என்ன செய்வார், உடைத்து போடக்கூடியவராக இருக்கிறார். யாராலையும் செய்யக்கூடாத காரியத்தை கர்த்தர் செய்வார். அதனால தான் சங்கீதம் 124:6 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாடியிருக்காங்க. அவனுடைய பொல்லாக்கிறார். ஸ்தோத்திரராஜ நன்றியோடு துதிக்கிறோமப்பா தகப்பனே. எங்களுடைய கால்கள் எந்த வழியிலும் சிக்கி விடாதவாறு தகப்பனே நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்தை நாங்கள் தரித்தவர்களாய் கர்த்தாவை எப்பொழுதும் நாங்கள் விழிப்போடு இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.